ஸ்கூலுக்கு போகாம இருந்த மாணவி ஜல்லி வேலைக்கு வீட்டுல யாரும் இல்லையா? இங்கவாப்பா, நீ போலியா ஸ்கூலுக்கு? மாத்திரை போட்டியா? வீட்டுல யாரும் எதுவும் பார்த்துக்க ஆள் இல்லையா? சரி, நீ ஏன் வரல ஸ்கூலுக்கு? ஜுரமா? நல்லா தானே இருக்கு. ஸ்கூல் போலாமா? இந்த யூனிஃபார்ம் எங்கப்பா இருக்கா? அடிக்கடி லீவு போடுறாங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நானே வந்தேன்னு சொன்ன நல்ல உள்ளம். ஸ்கூலுக்கு வராம டிவி பாத்துன்னு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கல்ல நீங்க? ஏன் தமிழ் செல்வி ஸ்கூலுக்கு வரணுமா இல்லையா? உங்க பேக் எங்க? ஸ்கூல் பேக் எங்க? எந்த போட்டு பிடிக்கும்? வாங்கம்மா. நீங்க யாரு? இந்த குழந்தையோட அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? ஸ்கூல் அனுப்பாத வீட்டுல இருக்குது. ஸ்கூல் படிக்கலாம், படிப்பு கேட்டுறாருங்களா? இங்க வந்து பார்த்தா டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சவுடன் தானே மாணவியை தயார் செய்து அட்வைஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன ஹெச்எம். அவங்க அப்பா அம்மா வந்தா சொல்லுங்க, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை கூட்டின்னு போறேன். அது படிக்கட்டும், படிப்பு கெடக்கூடாது. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம். ட்ரெஸ், பேக், நோட்டு, புத்தகம் கவர்மெண்ட் எவ்வளோ இலவச குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி படிக்கணும்ல. 6th 6வது படிக்கிறான், அவனும் போகாம வீட்டுல இருக்கான். என்னடே என்ன பண்றீங்க? படிடா. செப்பல் போட்டுக்கிறியா? எங்க உன் செப்பல்? செப்பல் இல்லையா? சரி வா, நான் வாங்கி தரேன். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தை அடுத்த விளாங்காடு ஊராட்சியில ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு தொடக்க பள்ளி இருக்கு. இங்க 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருக்க நிலையில எதர்ச்சியா ஸ்கூல்ல இருக்கிற அட்டெண்டன்ஸ் புக் எடுத்து பாத்திருக்காங்க அந்த ஸ்கூலோட ஹெச்எம் சாரதா. அப்போ 2வது படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க 3 நாளா ஸ்கூலுக்கு வராத தெரிஞ்ச உடனே ஏன் இவங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு மாணவியோட வீட்டுக்கே நேரா போயிட்டாங்க இந்த ஹெச்எம். வீட்டுல மாணவி மற்றும் அவங்க சகோதரனோட சேர்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்த போது பெற்றோரை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ பெற்றோர் கூலி வேலைக்கு போயிருக்கிறதாகவும் தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தொட்டு பார்த்து உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த மாணவியை தயார் செஞ்சு ஸ்கூலுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி மாணவியை ரெடி பண்ணது மட்டும் இல்லாம தானே தன்னோட வண்டியில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் தினமும் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி சமத்தா படிக்கணும் அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் தினத்தன்னைக்கு இந்த செயல் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இந்த மாதிரி பல செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.